உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இது நமக்கு இரண்டாவது காணொளி. முதல் காணொளிக்கு நல்லது ஒரு வரவேற்பு இருந்துச்சு. ஒரு முஸ்லமட்டியில் உள்ள ஒரு பிரச்சனையை பற்றி பேசியிருந்தோம். அதுக்கான தீர்வும் கிடைச்சிருக்கு. அதுக்கான அதிகாரிகளுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொளி பார்த்துட்டு நிறைய உறவுகள் தொடர்பு கொண்டு பேசினாங்க. நல்ல விஷயம் முன்னெடுத்திருக்கீங்க, தொடர்ந்து பண்ணுங்க, எங்களுடைய ஆதரவு எப்பயுமே உங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து உஸ்லமட்டி பகுதியில் உள்ள இது போன்ற பல்வேறு பிரச்சனைகளை முன்னெடுத்து பேச சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம பேசுவோம். நேற்றைய தினம் நமது உஸ்லமட்டியில் நடந்த ஒரு மிக முக்கியமான பிரச்சனையை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். ஹலோ நைட் டெஸ்டிங். ஹலோ 1 2 3 ஹலோ. யோ இன்னையா குறைவர்னு கேட்குது. நேற்றைய தினம் நமது உஸ்லமட்டியில் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல். இந்த போக்குவரத்து நெரிசலில் 2 அவசர ஊர்தி மாட்டிக்கொண்டு அதுக்குள்ளே உயிர்கள் சிக்கிக்கொண்டு தவிச்சதை நான் கண் முன்னே பார்த்தேன். ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. இந்த போக்குவரத்து நெரிசலுக்கான முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமது உஸ்லமட்டி பகுதியில் நேற்றைய தினம் நிறைய கோயில் திருவிழாக்கள். இந்த கோவில் திருவிழாக்கள் எதற்காக கொண்டாடுறோம்னா, வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக பல்வேறு பகுதிகளில் நம்ம பரவி வாழ்கிறோம். அந்த கோவிலை காரணமாக கொண்டு நம்ம ஒன்று சேர்ந்து பழைய நண்பர்கள், உறவுகள் எல்லோரும் சந்தித்து நம்ம வேலைப்பழுவெலாம் விட்டுட்டு ஒரு சந்தோஷமான ஒரு நினைவுகளாக உருவாக்குறதுக்காக நம்ம வந்திருக்கோம். நம்மளுடைய சந்தோஷமான இந்த நிகழ்வு, இந்த கொண்டாட்டம் மற்றவங்களை எந்த வகையில் பாதிக்குதுன்றதை நம்ம உணரணும். நமக்கு சந்தோஷமாக இருக்குது. அந்த அவசர ஊர்தியில் போன உறவுகளுக்கும் அவங்களுடைய நண்பர்களுக்கும் இது எப்படிப்பட்ட தருணமாக இருந்திருக்குன்றதை நம்ம யோசிக்கணும். மற்றொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த முகூர்த்த நேரங்களில் பார்த்தீங்கன்னா உஸ்லமட்டி இது போன்ற ஒரு போக்குவரத்து நெரிசலை சந்திக்கிறது. அதுக்கு 2 காரணங்கள் இருக்குது. ஒன்று பட்டாசு வெடிப்பது, இன்னொன்று ஊர்வலம் செல்வது. இந்த பட்டாசு வெடிப்பதனால காசும் கரியாகுது, காற்றும் கரியாகுது, நம்ம சுவாச பிரச்சனைகள் வருது. இது இருதய பாதிக்கப்பட்ட உறவுகள் யாராவது பேருந்துகளில் போய்கொண்டிருப்பாங்க, இருசக்கர வாகனத்தில் போய்கொண்டிருப்பாங்க. அந்த வேளையில் நம்ம வெடிக்கிற பட்டாசு அவங்கள உடல் நலத்தை பாதிக்கும், மூச்சு நின்று போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிந்த வரைக்கும் பட்டாசு வெடிப்பதை தவிர்த்துட்டு ஊர்வலம் போங்க. அந்த ஊர்வலம் செல்லும்போது கூட போக்குவரத்துக்கு நெரிசல் இல்லாமல், முழு சாலையுமே அடைத்து கொண்டு செல்லாமல் ஒரு பகுதியாக போனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் கேட்டுக்கிறேன். இது அரசாங்கம் முன்னெடுக்கும், காவல்துறை முன்னெடுக்கும் அப்படின்லாம் நினைக்காம நாம் முன்னெடுப்போம். நான் ஒருத்தர் மாறிட்டா இங்கே எல்லாமே மாறிடுமா அப்படின்ற ஒரு விளைவு நோய் இருக்குது. இந்த நோயிலிருந்து நம்ம வெளிவரணும். மாற்றம் சொல்லல்ல, செயல். இந்த மாற்றத்தை நம்ம இடத்துலேருந்து துவங்கணும். நம்மளுடைய கொண்டாட்டம்ன்றது மற்றவங்கள பாதிக்கக்கூடாது. இப்போ நாமளே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு போக்குவரத்து நெரிசலில் மாட்டிக்கொண்டு இருப்போம். ஒரு வேலை நிமித்தமாக நேர்முக தேர்வுக்கோ இல்லை மாணவர்கள் தேர்வு எழுதுறதுக்காக போவாங்க, இல்லை ஏதாவது உடல்நிலை சரியில்லாமல் ஒரு மருத்துவமனைக்கு போவாங்க. இதே இடத்துல நம்ம சிக்கிக்கொண்டா நம்மளுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அதை பார்க்கும்போது நம்ம கண்டிப்பாக அதை விரும்ப மாட்டோம், ஏற்றுக்கிற மாட்டோம். ஆனால் நாமே அந்த தவறை திரும்ப செஞ்சால் நல்லா இருக்குமா? அதனால் உறவுகள்கிட்ட நான் வேண்டி கேட்டுக்கிறது என்னென்னா, நீங்கள் கொண்டாடுங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து கொண்டாடுவோம். ஆனால் நம்மளுடைய கொண்டாட்டம் போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்துகிற மாதிரியோ பொதுமக்களுக்கு தொந்தரவு கொடுக்குற மாதிரியோ இருக்க வேணாம்ன்றது என்னுடைய வேண்டுகோள். ஹலோ நைட் டெஸ்டிங். ஹலோ 1 2 3 ஹலோ. யோ இன்னையா குறைவர்னு கேட்குது.